நெறைய மாணவர்கள் வந்து அவங்களுக்கு விரும்பிய கல்லூரிகள தேர்ந்தெடுக்கும்போது என்ன பண்றாங்க அப்டின்னா, முதல் ரவுண்ட்ல தவற விட்டுட்டோம் அப்டிங்கிற ஒரு ஏக்கம் அவங்களுக்கு இருக்கு. ஸோ அப்போ வந்து அந்த முதல் ரவுண்ட்ல முதல் சுற்றுல வந்து தவற விட்ட மாணவருக்கு ஒரு கவுன்சிலிங்ல என்ன நம்ம ஒரு விழிப்புணர்வு குடுக்கலாம்? அது இன்னைக்கு கவுன்சிலிங் வந்து எப்பவுமே ஒரு பதட்டமோ, குழப்பமோ பெற்றோர்கள், மாணவர்கள் இருக்க தான் செய்யும். ஆனா, ஒரு மாணவனும், பெற்றோரும் உட்கார்ந்து அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குல்ல, ஒரு கைட்லைன்ஸ் புக்லாம் குடுப்பாங்க. அத சரியா பார்த்தாலே அவனுக்கு வேண்டிய ஒரு 10 கல்லூரிய வந்து அவங்க வந்து பட்டியலிட்டுக்கணும். அதுல வந்து முதல் 3, 2ஆம் 3 அப்புறம் 4 3 அடுக்கா வச்சுக்கிட்டீங்கன்னா, நான் பொதுவா ஒரு மாணவர் வந்து முதல்ல பிடித்த கோர்ஸ், அதுக்கப்புறம் பிடித்த காலேஜ். இது 2யும் அவங்க வந்து கவனத்துல கொடுக்கணும். நான் இந்த கல்லூரியில படிக்க விருப்பப்படுறேன்னா, அவன் விரும்பிய பாடம் அங்க படிக்கலாம். அவர் தன்னை சமரசம் செஞ்சு கொண்டு, அதே கல்லூரியில வேற ஒரு பாடத்த கூட எடுக்கலாம். சில சமயம் 2மே இல்லாம ஒரு மனநிலைக்கு கவுன்சிலிங்ல கிடைக்காம இருக்கலாம். கல்லூரிய போய் அணுகி நான் உங்க கல்லூரி தான் படிக்க விருப்பப்படுறேன். எனக்கு இந்த பாடத்திட்டங்கள்ல இருக்குன்னா, நல்ல மதிப்பெண் இருந்தா பொதுவா நெறைய கல்லூரிகள் நம்ம கல்லூரி உட்பட மாணவர் சேர்க்கை நடத்தக்கூட தயாரா இருப்பாங்க. ஆனா அந்த மாணவர்கள் இது தெரியாமலே என்ன பண்ணுவாங்க, பதட்டத்துல அவங்களுக்கு வேண்டாத துறையோ, தெரியாத கல்லூரிய எடுத்து ஒரு தவறான முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இதுல இருக்கு. இத வந்து மாணவர்களும், பெற்றோரும் நிச்சயம் கவனித்தாலே கவுன்சிலிங்ல ஒரு சரியான கல்லூரியா, சரியான துறையா தேர்ந்தெடுக்கலாம்.